Hello everyone, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து is about cloud computing and what are the different types of cloud computing and cloud computing ஓட services. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ cloud computingனா என்ன? ஸோ cloud computingன்றது வந்து for storing large amount of data in a virtual manner. ஸோ க்ளவுடில் நம்ம வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா கேன் பி எனி அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வி ஆர் ஹேவிங் எ விர்ச்சுவல் மெமரி, தட் இஸ் வாட் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து வி ஆர் ஹேவிங் 4 டைப்ஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா பப்ளிக் க்ளவுட். ஓகேங்களா? பப்ளிக் cloud. So public cloudனா வந்து all peoples can access the data. ஓகேங்களா? செகண்ட் வந்து private cloud. Private cloudனா only for particular peoples with security. ஓகேங்களா? பர்டிகுலர் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இந்த க்ளவுடில் இருக்க டேட்டாஸ் கேன் பி ஆக்சஸபிள் அண்ட் இது வந்து செக்யூராக இருக்கும், பாஸ்வேர்டோடு இருக்கும். ஸோ அந்த ப்ரைவேட் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும் இந்த க்ளவுட் டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? பப்ளிக் வந்து எனி பீப்புள் கேன் ஆக்சஸ் எனி டேட்டாஸ் வித்தவுட் எனி செக்யூரிட்டி. ஓகேங்களா? திஸ் இஸ் ப்ரைவேட் வித் செக்யூரிட்டி ஃபார் ஒன்லி பர்டிகுலர் பீப்புள்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஹைப்ரிட். ஹைப்ரிட்ன்றது வந்து என்னென்னா பப்ளிக்கோட இதுவும் ப்ரைவேட்டையும் வந்து கம்பைன் பண்ணது தான் ஹைப்ரிட். ஓகேங்களா? காம்பினேஷன் ஆஃப் பப்ளிக் க்ளவுட் அண்ட் ப்ரைவேட் க்ளவுட். இது வந்து எப்படின்னா ஃபார் சம் பர்டிகுலர் பீப்புள் வித் செக்யூரிட்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபார் சம் செலக்டட் பீப்புள்ஸ் அலோன். ஓகே, இது வந்து செலக்டட் பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து ஆக்சஸ் இருக்கும் ஹைப்ரிட்டில். அதாவது பப்ளிக் க்ளவுடும் ப்ரைவேட் க்ளவுடும் கலந்த மாதிரி தான். பப்ளிக் க்ளவுட் தான் பட் வித் செக்யூரிட்டி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கம்யூனிட்டி க்ளவுட். கம்யூனிட்டி க்ளவுட் வந்து என்னென்னா ஃபார் சம் செட் ஆஃப் கம்யூனிட்டி. ஓகேங்களா? ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான், மட்டும் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் க்ளவுட் வந்து கம்யூனிட்டி க்ளவுட் வந்து ஆக்சஸபிள். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் தி 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இப்போ க்ளவுட் சர்வீஸ் பார்க்கலாம். ஸோ க்ளவுட் சர்வீஸ் பார்த்தோம்னா வி ஆர் ஹேவிங் 3 different cloud services. So first one is software as a service. Second one is platform as a service. Third one is infrastructure as a service. So infrastructure அப்படின்றது என்னென்னா physical server or data center networks. ஓகேங்களா? physical server and data center networks. ஸோ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ ஒரு சர்வீஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் வந்து டேட்டா சென்டரோ இல்லாட்டி ஃபிசிக்கல் சர்வரோ ஒரு லார்ஜ் சர்வர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ். நெக்ஸ்ட்டு வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ். இது வந்து ஃபுல்லி டிபெண்ட்ஸ் ஆன் டெவலப்பர்ஸ். ஸோ டெவலப்பர்ஸ் வந்து எந்த பிளாட்ஃபார்மை வந்து சர்வீஸாக யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து பிளாட்ஃபார்ம். ஸோ பிளாட்ஃபார்ம் இன் த சென்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கூட சொல்லலாம். இப்போது சிஓ, C++ஓ ஜாவாவோ, ஸோ எந்த பிளாட்ஃபார்மில் வந்து டெவலப்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறாங்களோ ஸோ அந்த சர்வீஸ் இஸ் அ பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ சாஃப்ட்வேர் எந்த சாஃப்ட்வேருக்கு வி நீட் சாஃப்ட்வேர் இஸ் அன் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்டட் ஆஃப் அ சர்வீஸ் இஸ் சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ வி ஆர் ஹேவிங் 3 different services on cloud computing. ஸோ cloud computingனா என்ன, cloud computingோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.